ஒரு மனிதன் வாழ்க்கையில் நல்ல நாள் கெட்ட நாள் என்று உண்மையில் ஏதாவது இருக்கிறதா என்ற கேள்வி பலருடைய மனதிலும் வரக்கூடிய ஒன்று. குறிப்பாக கிறிஸ்தவர்களிடையே இந்த விஷயம் அடிக்கடி பேசப்படும் ஒரு விஷயமாக இருக்கிறது. ஏனென்றால் சிலர் ஒரு வேலை செய்யும் போது இன்று நல்ல நாள் தானா என்று கேட்பார்கள். வீட்டை கட்ட ஆரம்பிக்கும் போது நல்ல நாள் பார்த்து தொடங்க வேண்டும் என்று சொல்வார்கள். ஒரு குழந்தைக்கு பேர் வைக்கும் போதும் கூட நல்ல நாள் பார்த்து செய்ய வேண்டும் என்று நினைப்பார்கள். சிலர் ஒரு புதிய வேலைக்கு செல்லும் போது கூட இன்னைக்கு நல்ல நாள் இல்லை அப்படின்னு நினைத்து தள்ளி போடுவார்கள். இந்த மாதிரியான விஷயங்கள் பல சமூகங்களிலும் இருக்கின்றன. ஆனால் ஒரு கிறிஸ்தவன் இந்த விஷயங்களை பின்பற்றலாமா இல்லையா என்பது மிகவும் முக்கியமான கேள்வி. ஏனென்றால் கிறிஸ்தவ விசுவாசம் என்பது மனிதர்களின் பழக்க வழக்கங்களின் மேல் அல்ல, அது தேவனுடைய வார்த்தையின் மேல் தான் நிற்கிறது. பைபிள் நமக்கு வாழ்க்கையை எப்படி வாழ வேண்டும் என்று கற்றுக் கொடுக்கும் புத்தகம். அது ஒரு மத புத்தகம் மட்டுமல்ல, அது வாழ்க்கைக்கு வழிகாட்டும் புத்தகம். அதனால நல்ல நாள் கெட்ட நாள் என்று பார்க்கலாமா என்ற கேள்விக்கு பதில் தேட வேண்டும் என்றால் நாம மனிதர்களிடம் கேட்க வேண்டியதில்லை, பைபிள் என்ன சொல்கிறது என்று பார்க்க வேண்டும். பலர் இந்த விஷயத்தை சாதாரணமாக எடுத்துக்கொள்வார்கள். நல்ல நாள் பார்த்து ஒரு வேலை செய்தால் என்ன தவறு இருக்கிறது என்று கேட்பார்கள். சிலர் இதை ஒரு கலாச்சாரம் என்று சொல்வார்கள். இது நம் வீட்டிலிருந்து வந்த பழக்கம்தான், இதில் என்ன பெரிய பிரச்சனை என்று சொல்வார்கள். ஆனால் ஒரு கிறிஸ்தவன் எந்த விஷயத்தையும் இப்படி சிந்திக்க கூடாது. என்றால் கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது பழக்க வழக்கங்களை பின்பற்றும் வாழ்க்கை அல்ல, அது தேவனின் சித்தத்தை பின்பற்றும் வாழ்க்கை. நாம் பைபிளை படித்து பார்க்கும்போது தேவன் மனிதர்களுக்கு வாழ்க்கையை முழுவதும் கொடுத்தவர் என்று தெரிகிறது. இந்த உலகத்தில் இருக்கும் ஒவ்வொரு நாளையும் தேவன்தான் படைத்தார். சூரியன் உதிக்கும் ஒவ்வொரு நாளும் தேவனுடைய படைப்பு. அப்படி இருக்கும்போது ஒரு நாள் நல்ல நாள், ஒரு நாள் கெட்ட நாள் என்று சொல்லுவது உண்மையில் தேவனுடைய படைப்பை நாம் சந்தேகப்படுவது போல ஆகிறது. சங்கீதம் 118:24 இது கர்த்தர் உண்டாக்கின நாள், இதில் நாம் மகிழ்ந்து சந்தோஷப்படுவோம் என்று எழுதப்பட்டுள்ளது. இந்த வசனம் மிகவும் முக்கியமான ஒரு உண்மையை நமக்கு சொல்லுகிறது. அது என்னவென்றால் ஒவ்வொரு நாளும் தேவன் உருவாக்கிய நாள்தான். அதனால் ஒரு நாள் மட்டும் நல்ல நாள் என்று சொல்ல முடியாது. தேவன் கொடுத்த ஒவ்வொரு நாளும் ஒரு அருமையான நாள். பலர் வாழ்க்கையில் ஒரு வேலை செய்யும் போது நல்ல நேரம் பார்க்கிறார்கள். ஆனால் பைபிள்ல நாம் பார்க்கும்போது தேவனுடைய மக்கள் எந்த ஒரு வேலை செய்யும் போதும் நல்ல நேரம் பார்த்து செய்யவில்லை. அவர்கள் தேவனிடம் ஜெபித்து தேவனின் வழிநடத்தலை கேட்டார்கள். அதுவே கிறிஸ்தவ வாழ்க்கையின் மையம். ஒரு கிறிஸ்தவன் ஒரு முடிவை எடுக்கும்போது ஜோதிடம், ராசி, நல்ல நாள் கெட்ட நாள் போன்ற விஷயங்களை பார்த்து முடிவு செய்ய ஆரம்பித்தால் அது மெதுவாக அவருடைய விசுவாசத்தை தேவனிடமிருந்து வேறு விஷயங்களுக்கு திருப்பிவிடும். ஏனென்றால் அப்பொழுது அவன் தேவனில் நம்பிக்கை வைப்பதற்கு பதிலாக ஒரு நாளில் அல்லது ஒரு நேரத்தில் நம்பிக்கை வைக்க ஆரம்பிக்கிறான். பைபிளில் தேவன் பலமுறை தனது ஜனங்களுக்கு ஒரு முக்கியமான கட்டளையை கொடுத்தார். அது என்னவென்றால் அவர்கள் வேறு தேசங்களின் வழக்கங்களை பின்பற்றக்கூடாது என்று. ஏனென்றால் அந்த வழக்கங்களில் பல விஷயங்கள் தேவனுடைய சித்தத்திற்கு எதிரானவை. உபாகமம் 18:10 முதல் 12 வரை தேவன் சொல்லுகிறார், உங்களிடத்தில் ஜாதகம் பார்க்கிறவன், கணிப்பு செய்கிறவன், சாபம் செய்கிறவன், மந்திரவாதி, சூனியக்காரன், ஆவி கேட்பவன், மாயக்காரன் இவர்கள் யாரும் இருக்கக்கூடாது. இந்த வசனத்துல தேவன் மிகவும் தெளிவாக சில விஷயங்களை தடை செய்கிறார். என்றால் இந்த விஷயங்கள் மனிதர்களை தேவனிடமிருந்து விலக்கிவிடும். நல்ல நாள் கெட்ட நாள் பார்க்கும் பழக்கம் பல சமயங்களில் ஜோதிடம் அல்லது கிரக நிலை போன்ற விஷயங்களுடன் தொடர்புடையதாக இருக்கும். ஆனால் பைபிள் இந்த விஷயங்களில் நம்பிக்கை வைக்க வேண்டாம் என்று சொல்லுகிறது. ஒரு கிறிஸ்தவனின் வாழ்க்கை முழுவதும் தேவனின் கையில் இருக்கிறது. நாளையும் தேவன்தான் வைத்திருக்கிறார். அதனால் நாளை என்ன ஆகும் என்று ஒரு நாள் அல்லது ஒரு நேரம் முடிவு செய்ய முடியாது. தேவன்தான் முடிவு செய்கிறார். சிலர் சொல்வார்கள், நாம் நல்ல நாள் பார்த்து ஒரு வேலை செய்தால் அது நல்லபடியாக நடக்கும் என்று. ஆனால் உண்மையில் ஒரு வேலை வெற்றி பெறுவது அந்த நாளின் காரணமாக அல்ல, அது தேவனுடைய கிருபையின் காரணமாக தான். பைபிளில் யோசேப்பு என்ற மனிதன் இருக்கிறார். அவர் வாழ்க்கையில் மிகவும் கஷ்டங்களை சந்தித்தார். அவரை சகோதரர்கள் விற்றார்கள், அவர் சிறையில் போனார். ஆனால் அந்த எல்லா நாட்களும் கெட்ட நாள் இல்லை. தேவன் அந்த நாட்களையும் பயன்படுத்தி அவரை உயர்த்தினார். அதனால் ஒரு நாள் நல்ல நாள் கெட்ட நாள் என்று நாம் தீர்மானிக்க முடியாது. தேவன் ஒரு மனிதனின் வாழ்க்கையில் வேலை செய்கிறார். சில சமயங்களில் கஷ்டமான நாட்களும் கூட தேவன் ஒரு பெரிய ஆசீர்வாதத்திற்கு வழி செய்யும் நாட்களாக இருக்கலாம். ஒரு கிறிஸ்தவன் இந்த உண்மையை புரிந்து கொள்ள வேண்டும். வாழ்க்கையில் வரும் ஒவ்வொரு நாளும் தேவனின் திட்டத்தின் ஒரு பகுதி. அந்த நாளில் என்ன நடக்கும் என்று நமக்கு தெரியாமல் இருக்கலாம், ஆனால் தேவனுக்கு தெரியும். அதனால் ஒரு கிறிஸ்தவன் நல்ல நாள் கெட்ட நாள் பார்க்க ஆரம்பித்தால் அது மெதுவாக அவருடைய விசுவாசத்தை பாதிக்க ஆரம்பிக்கும். அவர் தேவனிடம் நம்பிக்கை வைப்பதற்கு பதிலாக சில பழக்க வழக்கங்களில் நம்பிக்கை வைக்க ஆரம்பிப்பார். ஒரு முக்கியமான முடிவை எடுக்க வேண்டும். இனிமேல் நல்ல நாள் கெட்ட நாள் என்று பார்த்து
பயப்படாமல் தேவனை நம்பி ஒவ்வொரு நாளையும் வாழ வேண்டும். தேவன் கொடுத்த ஒவ்வொரு நாளும் நல்ல நாள்தான் என்று நம்ப வேண்டும். அந்த நாளில் நாம் நல்லதை செய்ய வேண்டும். தேவனை மகிமைப்படுத்த வேண்டும். நாம் தேவனை நம்பி வாழும்போது பயம் குறையும், விசுவாசம் அதிகரிக்கும், வாழ்க்கையில் அமைதி வரும். என்றால் நம்மை நடத்துவது ஒரு நாள் அல்ல, உயிருள்ள தேவன்தான். கர்த்தர் நம்மை எல்லாரையும் உண்மையை அறிந்து வாழ உதவுவாராக. நம்முடைய வாழ்க்கை முழுவதும் அவருடைய கையில் ஒப்படைக்கப்பட்டிருக்கட்டும். ஆமென்.